நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கும்பகோணத்தில் அமைச்சர் கோவி செழியன் இருந்த மேடையிலேயே கூட்டுறவு சங்க அலுவலர் ஒருவர் மதுபோதையில் அபத்தமாக நடந்து கொண்டு முகம் சுளிக்க வைத்துள்ளார். பணம் புழங்கும் கூட்டுறவு சங்கத்தில் மதுபோதையில் எத்தனை கோளாறுகளை செய்து வைத்தாரோ என கழுவி ஊற்றும் பொதுமக்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் மட்டுமே சரியான பாடத்தை கற்பிக்காது என்றும் நிரந்தர பணி நீக்கமே மற்ற போதை அலுவலர்களுக்கும் பாடமாக இருக்கும் எனவும் கூறி வருகின்றனர். அமைச்சர் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் அமர்ந்திருக்கும் மேடையிலேயே மது குடித்துவிட்டு இப்படி இடும்பு செய்கிறார் என்றால் தான் பணிபுரியும் இடத்தில் என்னென்ன இடும்புகள் செய்திருக்க மாட்டார் என்பதே பலரது வருத்தம். கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றத்திலே கூட்டுறவு சங்கம் என்பதுதான் கூட்டுறவு நாட்டு புழக்கத்தை. கும்பகோணத்தில் நடைபெற்ற 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் எம்எல்ஏக்கள் அன்பழகன், சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் மது போதையில் கலந்து கொண்ட தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் கள மேலாளராக பணியாற்றும் பட்டீஸ்வரத்தைச் சேர்ந்த 50 வயதான செல்வராஜ் என்பவர் மேடையில் நின்று கொண்டு செய்த சேட்டைகள் விழாவையே வீணாக்கியது. அமைச்சரும் எம்எல்ஏக்களும் பேசிக் கொண்டிருந்த போது மேடைக்கு கீழ் இருந்தவர்களிடம் தம்ஸ் அப் காட்டுவது, காது கிழியும் அளவுக்கு சத்தத்துடன் கைகளை தட்டுவது, தேவையில்லாமல் சத்தமாக சிரிப்பது என இடையூறு செய்து கொண்டிருந்தார். அதனை பார்த்து அமைச்சரும் அதிகாரிகளும் முகம் சுளிக்க கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்கள் செல்வராஜை கீழே இறங்குமாறு கூறியுள்ளனர். ஆனால் அவர் அதையெல்லாம் காதில் வாங்காமல் மேடையில்தான் உலா வந்தார். ஒரு கட்டத்தில் விழாவின் நோக்கமே சிதைந்ததால் செல்வராஜை வலுக்கட்டாயமாக மேடையில் இருந்து அறைக்குள் இழுத்து சென்றனர். இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் மது குடித்துவிட்டு சலம்பும் கூட்டுறவு அதிகாரி செல்வராஜ் அந்த பணியில் இருப்பதற்கே லாயக்கில்லை என திட்டி தீர்த்தனர். அதோடு விழா மேடையிலேயே மது குடித்துவிட்டு அபத்தமாக நடந்து கொள்ளும் அவர் பணி நேரத்தில் மட்டும் மது குடிக்காமல் இருந்திருப்பாரா? மது குடித்துவிட்டு எத்தனை படிவங்களில் எத்தனை கையெழுத்துக்களை தவறாக போட்டாரோ எனவும் கழுவி ஊற்றினர். கூட்டுறவு சங்கத்தின் மேற்பார்வை மற்றும் நிர்வாகம், நிதி கணக்குகளை சரிபார்த்தல், உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளித்தல், தேர்தல் பணிகளை நிர்வகித்தல் மற்றும் கூட்டுறவு சட்டங்களின்படி செயல்படுவதை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு பணிகளை உள்ளடக்கியதுதான் கூட்டுறவு சங்க அலுவலரின் பணி. இவ்வளவு பொறுப்பான வேலைகளை மேற்கொள்ளும் செல்வராஜ் அவற்றை சரியாகத்தான் செய்திருப்பாரா என கேள்வி மேல் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். இந்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியின் இணைப்பதிவாளரும் மேலாண்மை இயக்குநருமான பெரியசாமி போதை அலுவலரான செல்வராஜை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்தால்தான் மற்ற அரசு அதிகாரிகள் அதன் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.